நான் தூசி, நான் குப்பை. ஒருத்தர் சொல்ல நான் ஆண்டவருக்காக கழுதையாயிடுறேங்க. இயேசுவை சுமக்கிற கழுதையாக வேணாம், பிள்ளையாகுங்க. கழுதையாரு தான் முக்கியம். ரொம்ப இதில் ரொம்ப ஈடுபாடு பாருங்க. நான் ஆண்டவரை சுமக்கிற கழுதையாரம், கழுதையெல்லாம் ஆக வேணாம், தேவனுடைய பிள்ளைகளாயிருங்கள். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்று இழுத்து கொண்டார். அவரே அன்பு மாறாதமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் இழுத்து கொண்டார். அவரே அன்பு மாறாதமே. இயேசுவே அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரே அன்பு இயேசுவே அன்பு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரே அன்பு மாறாதாமே. சீஷரெல்லாம் கூட கொஞ்ச நாள் சந்தேகமா பார்த்துருப்பாங்க. என்ன இவர் கடவுளுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்பா பிதாவின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு, அவ்வளோ பெரிய கடவுள் இந்த மாதிரி கூப்பிடலாமான்னு. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து அவங்களுக்கு அறிவு வந்துடுச்சு பாருங்க. இல்லை இவருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு விசேஷ தொடர்பு இருக்குது. அவர் தகப்பன், இவர் பிள்ளை. அதனால தான் இவர் அவ்வளோ நெருக்கமாக கூப்பிடுறாரு. இவர் அவர் அப்பான்றாரு, அவர் மகனேன்றாரு. அந்த அளவுக்கு இங்கே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட மொல்லமாக கேட்குறாங்க, எங்களுக்கு ஜபம் பண்ண கற்றுத்தாரோம்னு. அப்போ தான் சொல்கிறாரு, இப்படி ஜபம் பண்ணுங்க, பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, பிதாவேன்னு வாயில வர வைக்கிறார் அவங்களுக்கு. பரமண்டல இருக்குல்ல எங்க பிதாவே, எனக்கு மட்டும் பிதா இல்லப்பா அவரு, உனக்கும் பிதா, நீயும் பரமண்டலம் இருக்க எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். நான் மட்டும் இல்லை, நீயும் தேவனுடைய பிள்ளை தான், நீயும் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி அவனுக்கு கற்று தர்றாரு. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். அப்போ நான் சொல்கிறேன், அதே ஆவி, அந்த குமாரனுடைய ஆவி, இயேசு அவர் அப்பா பிதாவென்று கூப்பிட்டு வந்தார் பாருங்க, அந்த குமாரனுடைய ஆவி, அவருக்குள்ள இருந்த அதே ஆவி, அப்படி கூப்பிடுகிற அந்த ஆவி, அதே ஆவியை தான் நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாராம், அனுப்பி இருக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், ஏன் அனுப்பினார்? அவருக்குள்ள அந்த குமாரனுக்குள்ள இருந்த ஆவியை நமக்கு ஏன் அனுப்பினார்? அப்பா பிதாவின்னு அவர் கூப்பிட்டு இருந்தார், அதே ஆவியை நமக்குள்ள ஏன் அனுப்பினார்? நாமும் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக தான் அப்படி அனுப்பிச்சார். இருக்கீங்களா? நீங்களும் நானும் கூட அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக தான் அனுப்பிச்சார். ஆகவே நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் அடிப்படையில் நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுகிறேன் உங்களுக்கு, நாம் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம்.
நமக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த குடும்பத்திலே அவர் தகப்பனாய் இருக்கிறார், நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய குமாரனுக்கு எந்த ஸ்தானமும் மரியாதையும் அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டதோ அந்த குடும்பத்திலே அதே ஸ்தானமும் அந்தஸ்தும் மரியாதையும் நமக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த குமாரனுடைய ஆவியே நமக்கும் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதான்னு கூப்பிட்டு இருந்த அந்த குமாரனுடைய ஆவியை நமக்கு ஏன் கொடுத்தாரு? ஏன்னா அவருக்கும் நமக்கும் இனிமே பெரிய வித்தியாசம் கிடையாது. அவர் எப்படி அவருடைய குமாரனோ அதுபோல நாமும் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அவர் எப்படி அவருடைய ஜெபத்தை எப்படி கேட்டாரோ அதே போல் நம்முடைய ஜெபத்தையும் கேட்குறாரு. அவர் கூப்பிடும்போது எப்படி செவி கொடுத்தாரோ அதே போல் நாம் கூப்பிடும்போதும் அவரே செவி கொடுக்குறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமே மாற்றப்படுகிறது. நிறைய பேர் பாருங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள்னால் என்னங்கிற அந்த அறிவு பூரணமாக உள்ள இன்னும் வரலை. பிள்ளைகள்னால் என்ன, நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், எந்த விதத்தில் நான் பிள்ளை, எனக்குள்ளே என்ன இருக்குது. இயேசுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இயேசுவும் அவரை அப்பான்னு கூப்பிட்றாரு, நானும் அவரை அப்பான்னு கூப்பிட்றேன். அவர் கூப்பிடும்போது எப்படி கேட்டாரோ அதே போல் நான் கூப்பிடும்போதும் கேட்கிறார் என்கிற அறிவு ஒருவனுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அவனை தோற்கடிக்க முடியவே முடியாது. பாருங்கள், இதை கேட்டு அறிந்து கொள்ள அந்த காலத்தில் நான் ஒரு புக்கு படித்தேன் பாருங்கள், த ஃபாதர் ஃபேக்ட்னு நினைக்கிறேன், சின்ன புக்லெட்டு, த ஃபாதர் ஃபேக்ட் அப்படின்னு, பிதாவை குறித்த உண்மைகள் அப்படின்னு, பிதா என்கிற உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஃபாதர் ஃபேக்ட் ஒரு சின்ன நீளமாக இருக்கும் பாருங்கள், ஒரு புக்கு, கொஞ்சம் பேஜஸ் தான். என்ன மாதிரி எழுதிருந்துச்சு அதில், அதை வாசித்த உடனே அவ்வளோ சிம்பிள் சத்தியம், ஆனால் எனக்குள்ளே அது அப்படியே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிது. ஏன்னா நான் இன்றைக்கு போதிக்கிறேன் பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருந்தது. நான் எப்படி கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன், பிள்ளையாக இருக்கிறதுனா என்ன, நான் எப்படி அறிந்து கொள்ளலாம் பிள்ளையாக இருக்கிறேன் என்று. அது மட்டும் இல்லாமல் நான் பிள்ளையாக இருக்கிறதுனால எனக்கு என்ன ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஜெபம் அப்படி கேட்கப்படுது. எப்படி இயேசு கூப்பிடும்போது அவருக்கு செவி கொடுத்தார், அதுபோல் நான் கூப்பிடும்போதும் செவி கொடுக்குறார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அங்கே தான் பாருங்கள் கற்றுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா நாங்கள் வளர்ந்து வந்த பின்னணி அந்த காலத்தில் எப்படி இருந்தோம்னா, இப்போவும் அப்படி தான் இருக்குது உலகம் பேசிக்கலாம். எப்படி வளர்ந்து வந்தோம்னா, ஏதோ எல்லாரும் ஜெபம் பண்ணி அவர் கேட்டுருவாரா, நீ என்ன பெரியதா, நீ ஜெபம் பண்ணால் அவர் கேட்டுருவாராக்கும், நீ என்ன பெரிய ஜெபம் பண்ணோன்னு அவர் கொடுத்துருவாராக்கும், இப்படி தான் சொல்லுவாங்க பாருங்கள். நீ என்ன பெரிய ஜெபம் பண்ணி வாங்கிடுவியா அப்படிங்கிறது தான் அன்றைக்குரிய இது பாருங்கள். அப்போ அவங்க என்ன சொல்லி வச்சுருந்தாங்க, ஒரு சில தேவதாசர்கள், வரம் பெற்ற தேவதாசர்கள் ஆங்காங்கே கொஞ்சம் அப்படியே சில்லறையாக இருக்கிறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் லைனில் நிற்க வேண்டியதான் நம்முடைய வேலை. அங்கே நின்று அவங்கள்ட்ட எப்படியாவது ஜெபம் பண்ணிக்கிட்டு அவங்க ஏதாவது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அவங்க ஜெபம் பண்ணால் அவங்க ஜெபத்தை கத்தர் கேட்பார். நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்பாரா? எல்லார் ஜெபத்தையும் கேட்டு வராங்க. அது எப்படிங்க எல்லா ஜெபத்தையும் கேட்பார்? சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க பாருங்க, இதெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணல. எல்லாம் கண்டவன் ஜெபம் பண்ணுறதை கேட்டுருவாரா கர்த்தர்? ஒரு சாதாரண விசுவாசி இருக்கான், அவன் ஜெபம் பண்ணுறதை கேட்டு உடனே அவனுக்கு கொடுத்துருவாரா? அதெல்லாம் முடியாது. பெரிய தேவதாசர்கள், வல்லமையான தேவதாசர்கள், அவங்க பெரிய வரம் பெற்ற தேவதாசர்கள் அவள்கிட்ட. ஆகவே நாங்கள் ரொம்ப அந்த தேவதாசர்களை நம்புறவர்களாக இருந்தோம். யார் யாரெல்லாம் வரம் பெற்றாலும் போஸ்டர்லாம் போட்டுருவாங்க, வரம் பெற்ற தேவதாசர். ஏன்னா வரம் இல்லாத தேவதாசர்கிட்ட போய் என்ன பிரயோஜனம்? அதனால யாராவது வரம் பெற்ற தேவதாசர் சென்னை பட்டணத்துக்குள்ளே வந்தோடனே முதல்ல போயிடுவோம் பாருங்க. போயிட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா இவர் வந்துட்டு போனாருன்னு நம்ம போய் அவர்கிட்ட தலையில் கொடுக்கலன்னா சரிப்படாது. அவர்கிட்டையும் போய் என்னதாவது ஆகுமான்னு எல்லாரையும் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கல. கடைசியில் இவர்கிட்டையாவது என்னமோ அது ஆகுமான்னு பார்த்து அவர்கிட்டையும் போய் தலையை நீட்டிட்டு வர்றதாங்க வேலையாக இருந்தது. விசேஷமாக இந்த வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் சிலர் வருவாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா இந்த சிங்கப்பூர்லேருந்து வந்தால் கூட போய் நிற்போம். எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார், ஏதோ விசேஷமாக அவர்கிட்ட இருக்கும். அவர் வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காலேருந்து வந்தார், ஜெர்மனிலேருந்து வந்தார், சிங்கப்பூர்லேருந்து வந்தார்னு போட்டாலே போதும், அதுக்கு ஒரு தனி கூட்டம் கூடும் பாருங்க. அவர் விசேஷமாக ஏதோ கொண்டு வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் தலையின், அவர் எவ்வளோ பெரிய தேவதாசனாக இருப்பார், இங்கே வந்திருக்கிறாரு, அதனால் அவர்கிட்ட போய் கொஞ்சம் தலையின். இப்படியே தான் பாருங்கள் வளர்ந்தோம், இப்படியே தான் யோசித்தோம் அதை பற்றி. எப்படியோ யாரோ வரம்பெற்ற தேவதாசர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடணும் ஒழிய நம்மெல்லாம் சும்மா கேட்டுட்டு இருந்தால் கடவுள் நம்ம ஜபத்தையும் கேட்பாரா? நம்ம யார் அற்பன், தூசி, குப்பை, புழு, பூச்சி, நம்ம ஒன்றும் தகுதி இல்லாதவர்கள், இப்படித்தான் இருந்தது பாருங்கள். ஆகவே தான் இது இந்த ஃபாதர் ஃபேக்ட்ன்ற புஸ்தகம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னு சொன்னால் நான் புரிந்து கொண்டேன், பிதா என்னை நேசிக்கிறார்,
யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் இனி எங்கிட்ட வர வேண்டியதில்லை. இயேசு சொல்கிறாரு, இனி நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேளுங்கள், அவரே உங்களுக்கு செய்வார். ஏன்னா அவரே உங்களை நேசிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு தரப்படும். ஏன்னா அவரே உங்களை நேசிக்கிறார். அவரே உங்களை நேசிக்கிறதுனால விளங்கிடுச்சு. அவரே இப்படியே போய் நாடெல்லாம் விளங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? விளங்க போது பாருங்க, விடுறது இல்லை, விளங்குற வரைக்கும் விடுறது இல்லை. அவரே உங்களை நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் சரி, நேற்று ரட்சிக்கப்பட்ட ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு, நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்களா, ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அவரே உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுடைய பரலோக பிதா, நீங்கள் அவருடைய பிள்ளை. நீங்கள் அவரிடத்தில் போகலாம், நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்கிறாரு, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க, இங்கிலீஷில் எப்படி வருது? ஃபாதர் that they may know that you love them the same way that you loved me. என்னை எப்படி நேசித்தீரோ அதே போல் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும்னு ஜெபம் பண்ணுறாரு. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஜெபம் பண்ணுறாரு? பிதாவே, இந்த ஆளுகளுக்கு வழங்கட்டும், என்னை எப்படி நேசிக்கிறீரோ அது போலவே தான் அவங்களையும் நேசிக்கிறீர். எனக்கு எப்படி பதில் கொடுத்தீரோ அது போல தான் அவங்களுக்கும் பதில் கொடுப்பீர். நான் எப்படி உங்களுடைய பிள்ளையோ அதுபோல் இவர்களும் உங்களுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ஜெபம் பண்ணுறாரு. எப்பேற்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க. அந்த ஜெபத்தை பற்றியே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணலாம். அறிந்து கொள்ளட்டும்னு ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் ஆனால் இன்றைக்கி 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொள்ளவில்லை என்கிறது தான் உண்மை. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள், ஆனால் நிறைய பேர் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் இருக்கிறாங்க. பாஸ்டர் மோசஸ் தான் அவங்க பாஸ்டரு, யோசுவா தான் அசிஸ்டன்ட் பாஸ்டரு. இவங்களும் கல்லறிகிற கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறாங்க. முறுமுறுக்கிறவர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவர்களும் கல்லறிகிறவர்களுமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். வளர வேண்டும். நாம் பிள்ளை, அவங்களெல்லாம் காட்டிலும் தாண்டி எங்கேயோ வந்துட்டோம். நம்ம அவரெல்லாம் தேவனுடைய வீட்டிலே ஒரு ஊழியர்களாக இருந்தார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அந்த லெவலுக்கு வந்துட்டோம். தேவகுமாரனாகி இயேசு அவருடைய லெவலுக்கு நாம் வந்துட்டோம். அவர் பிள்ளை எப்படியோ அதே போல் நாமும் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க ஒரு வசனம், 11ஆம் வசனம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும், பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? பரிசுத்தம் செய்கிறவர் தேவன். பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் யாரு? நாம. எல்லாரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். நாம அவரு எல்லாம் என்ன, ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். தான் அங்கே அர்த்தம். ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் எல்லாம் என்ன, ஒருவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்டாயிருக்கிறார்கள்னா ஒருவரால் பிறந்தவர்கள் அல்லது ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். இயேசு நம்ம சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல், அவர் சகோதரர் நம்ம அழைக்கிறார் பாருங்க. இந்த உலகத்தில் யார் யாரோ இந்த சகோதரர்னு சொல்கிறதுல, யார் யாரையோ சகோதரர்னு சொல்கிறதுல பெருமைப்படுறோம். நம்ம யாராவது ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல் ஆளாக இருந்தால் அவர் எங்கள் பிரதர் தான். பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து ஊருக்காரனாக இருப்பான், எங்கள் பிரதர் தான்றோம். உடனே மடார்னு எதையாவது ஒன்று சொல்லி காரியத்தை சாதிச்சுக்குவோம். சும்மா கேள்விப்பட்டிருப்போம் லேசா. அவர் எங்கள் தாத்தாவுக்கு சித்தப்பாவுக்கு மாமாவுக்கு ஒன்று விட்ட சகோதரன் அப்படி வரும். இப்படி வரும். இது ரொம்ப முக்கியம்னு நினச்சி நான் சொல்லுகிறேன், தேவகுமாரனாகி இயேசுவே நம்மை சகோதரர் என்று அழைப்பதிலே வெட்கப்படாமல் இருக்கிறார். அவர் நம்முடைய சகோதரன் அழைக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள்லாம் அவருக்கு பிரதர் அண்ட் சிஸ்டராக இருக்கீங்க. சகோதரிகள் இல்லைன்னு கோச்சிக்காதீங்க, அங்கே போட்டுங்க சகோதரிகள்னு. உங்களுக்கு சேர்த்து தான் அங்கே சொல்லியிருக்குது, விட்டுட்டாங்களேன்னு யோசிக்காதீங்க, எல்லாம் இன்க்ளூடடு. அப்போ சகோதரர்கள் எல்லாம் சொல்லுங்கள், நான் இயேசுவுக்கு சகோதரன், தேவனுக்கு பிள்ளை, நானும் அவரும் ஒரே தகப்பனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறோம். தான் வேத வசனத்தின் சத்தியம்.
அடுத்த வசனம் பாருங்கள். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, மறுபடியும் சொல்கிறார், என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். சகோதரன் மட்டும் இல்லை, என்ன சொல்கிறார், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கார். அப்போ பாருங்கள், சகோதரர் பிள்ளைகள் என்று வேத வசனம் சர்வசாதாரணமாக வெட்கப்படாமல் தேவனே இயேசுவே நம்மை அழைக்கிறார். நாமே அழைக்கிறதுக்கு அவ்வளவு சந்தேகப்படுறோம். நமக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நான் தூசி, நான் குப்பை, ஒருத்தர் சொல்ல நான் ஆண்டவருக்காக கழுதையாயிடுறேங்க. இயேசுவை சுமக்கிற கழுதையாக நான் பிள்ளையாகுங்க. கழுதையாரு தான் முக்கியம். ரொம்ப இதில் ரொம்ப ஈடுபாடு பாருங்கள். நான் ஆண்டவரை சுமக்கிற கழுதையாகிறேன். கழுதையெல்லாம் ஆக வேணாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருங்கள். இருக்கீங்களா? நிறைய பேர் கழுதை ஆகிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பிள்ளைகள் என்ற அறிவு வரட்டும். நான் பிள்ளை. எல்லாரும் சொல்லுவோம் நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும்போது இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு தேவனை குறித்த ஒரு பெரிய ஃபீலிங்கை உண்டு பண்ணுகிறார். பாருங்கள், ஒரு பிள்ளை தாப்பன்ட்ட ஃபீலிங்குடைய பிள்ளையாக இருக்குது. பிள்ளை அப்படியே எந்திரத்தனமாக இருக்கிறது இல்லை. தாப்பன்ட்ட தகப்பனே இன்றைக்கு சாப்பிடலாமா அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிடையாது, எந்திரத்தனமாக இருக்கிறது இல்லை. பாருங்கள், மெக்கானிக்கராக இருக்கிறது இல்லை. பிள்ளை எப்படி இருக்குது, ஒரு ஃபீலிங்கோடு நடந்துக்குது. கையை பிடிக்குது, காலை பிடிக்குது, மேலே ஏறி உட்காந்துக்குது, தோல் மேலே ஏறுது, ஆள் மேலே தலை மேலே ஏறுது, என்னெல்லாம் பண்ணுது. பிள்ளை இல்லாத அட்டகாசம்லாம் பண்ணுது. கட்டி பிடிச்சிக்குது, விட மாட்டேங்குது, என்னெல்லாம் பண்ணுது. ஒரு ஃபீலிங். பாருங்கள், கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது மெய்யான கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் சில ஃபீலிங்ஸை உடையவர்களாக இருக்கிறார்கள். எப்படியோ தெரியல, யாரோ சொல்லி என்னமோ பண்ணிட்டாங்க கிறிஸ்தவத்துக்குள்ளே. கிறிஸ்தவர்கள்லாம் கோயிலுக்கு போகும்போது எந்த ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது கொண்டாந்தாங்க. ஃபீலிங்கே இருக்கக்கூடாதுன்றதுனால எல்லாம் சட்டையை கட்டியே போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு பொம்மைங்க மாதிரி இருக்கிறாங்க. பாருங்கள், சபைகளில் போனீங்கன்னா பொம்மைகள் மாதிரி அப்படியே இருப்பாங்க. பொம்மைகளே தான். அவர் பிரசங்கியார் அவர் ஒரு இன்னொரு பொம்மை, இப்படியே வருவார், இப்படியே போவார். எல்லாம் எந்திரத்தனமாக இருக்குது. ஆராதனை எல்லாமே ஒரு எந்திரத்தனமாக, ஏதோ மெக்கானிக்கலாக, ஒரு கோல்ட் அண்ட் கால்குலேட்டடாக நடக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஃபீலிங் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. பாருங்கள், ஜனங்க பாட்டு பாடும்போது அந்த பாட்டு எந்த மனுஷனுக்கும் கேட்காது. பாருங்கள், என்ன பாருங்கள், இப்படியே சபையை வளர்த்து வச்சிட்டோம். ஆனால் இங்கே எல்லாம் அவ்வளோ அருமையாக பாடுறீங்க, எல்லாம் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு பாடுறீங்க, ஒரு ஃபீலிங்கோடு பாடுறீங்க. இந்த ஃபீலிங் இழந்து போகக்கூடவே கூடாது. பாருங்கள், எந்திரத்தனம் வரவே கூடாது. நமக்குள்ள ஆண்டவரை நாம் விரும்புகிறோம், அவரை நேசிக்கிறோம், அவரை அன்பு கூறுகிறோம், அவர் பேரில் நமக்கு பாசம் இருக்குது, அவரை குறித்து வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மனமெல்லாம் எண்ணமெல்லாம் அவரால் நிறைந்து இருக்கிறது இல்லையா? அப்போ நமக்குள்ள ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைக்கு தகப்பனை பற்றி எப்படியெல்லாம் ஃபீலிங் இருக்குமோ அதுபோலவே நமக்கு இந்த பரலோக பிதாவை குறித்து ஃபீலிங்கு இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க, நான் கிறிஸ்தவன், நான் கோயிலுக்கு ஒழுங்காக போயிடுவேங்க, என் டியூட்டியை நான் பண்ணிவிடுவேன், பைபிளில் சொல்லியிருக்கிற பிரின்சிபல்ஸ் படி அடியேன் நடந்துக்குவேன், ரொம்ப கரெக்ட், அவ்வளோதான். எந்திரத்தனம், மெக்கானிக்கல், அப்படியே கோல்ட் அண்ட் கால்குலேட்டடாக இருக்கிறாங்க. அவங்க தேவனிடத்தில் ஒரு பெரிய அன்போ வாஞ்சையோ ஒரு பசியோ தாகமோ ஒரு உற்சாகமோ ஒரு உணர்வோ அவர்களிடத்தில் பார்க்கவே முடியாது. பாருங்கள், பார்க்கவே முடியாது. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு காரியம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் தகப்பனாக இருக்கிறாரு. ஆகவே இந்த ஃபீலிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஃபீலிங்ஸ் எப்படி வெளிப்படுகிறது? தேவனை குறித்த நமக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா, பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக ஃபீலிங் இருக்கும். செத்த ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க விசுவாசிகள். செத்த கிறிஸ்தவங்கன்றாங்க பாருங்கள். நான் சொல்கிறது டெட்டு மட்டும் இல்லை, எம்பாம்டு வேறு. எம்பாம்டுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்பாம்னா இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் செத்த ஆள்
ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து தான் அடக்கம் பண்ணுறாங்க பாருங்கள். அதனால் முதல்ல வந்து அண்டர்டேக்கர் வந்து பாடியை எடுத்துகிட்டு போயிடுவார். எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக அந்த நாத்தங்கத்தை அடிக்காதபடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எல்லாம் பண்ணி ஜோராக சூட்டை ஒன்று வாங்கி மாட்டி ஜம்முன்னு டையை ஏலம் கட்டி பவுடர்லாம் அடித்து ஜம்முன்னு டை அடிக்கிறவர் வந்து டை கூட அடித்து முடிக்கி எல்லாம் பக்காவாக பண்ணி ரொம்ப நீட்டாக ஆளை கொண்டாந்து வைப்பாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் செத்து போனார். அவர் சூட்டே மாட்ட மாட்டார் வாழ்நாளில். எப்போ பார்த்தாலும் ஜீன்ஸில் இருப்பார், கந்த கோலமாக இருப்பார் ஆள் மனுஷன். இப்படியே சுற்றிட்டு இருப்பார் அழுக்கும் இதுமா. அவர் செத்தார் பாருங்க, கொண்டு போய் கொண்டாந்தான் பாருங்கள் பண்ணி டையை கட்டி சூட்டை மாட்டி ஜோராக டை அடித்து ஆளுக்கு ஜம்முன்னு கொண்டாந்தான் பாருங்கள். எனக்கே இதாகிடுச்சு. அடே அப்பா, ஒரு நாள் கூட இப்படி பார்த்தது இல்லையே அவர், அவ்வளோ ஜோராக இருக்கிறாருன்னு. ஆனால் உயிர் தான் இல்லை, ரொம்ப ஜோராக இருக்கிறாரு. நிறைய கிறிஸ்தவர்கள் இப்போ டெட் மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட் வந்து எம்பாம்டு கிறிஸ்டியன்ஸ், பதப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள், மரித்து பதப்படுத்தப்பட்டிருக்குது சரீரம். நாத்தங்கத்தான் அடிக்காது, ரொம்ப ஜோராக இருக்கும், நல்லா சென்ட்டுக்கிட்டலாம் அடிச்சிருப்பாங்க, ஜம்முன்னு இருப்பாங்க, ஆள் ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் உள்ள இந்த ஆவிக்குரிய ஜீவன்றது தான் ஒன்றுமே சுத்தமாக கிடையாது பாருங்க. ஆனால் பிள்ளைகளாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துவார்கள், அது வெளிப்படும். Jehová mi Padre.